ஹே காய்ஸ், நான் ஷாலோ பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஓவர்லாட் ஆஃப் இன்செக்ட் அப்படிங்கிற மாங்காவுடைய நெக்ஸ்ட் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப விளையாடம் பேசணும், வீடியோக்குள்ளே போயிடலாம் அங்கே. போன எபிசோட் லாஸ்ட் சீனில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அவனுடைய டீம்மேட்ஸுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய டீம்மேட்ஸை நோக்கி தேடி ஹீரோ போயிருப்பான். அதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சாப்டர் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா எக்ஸிலன்ட் பார்த்தீங்கன்னா அங்கிள் உங்களுக்கு ஓகேவா, உங்களுக்கு காயம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இல்லை பரவாயில்ல நான் சண்டை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கிள் வாங்க ஃபைட் பண்ணுறதுக்கு தயாராகிறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா பீஸ்ட் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இது அவங்க எதிர்பார்த்த மாதிரியே இல்லை. அந்த டைம் பார்த்தீங்கன்னா அங்கிள் வாங்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ட் அட்டாக் பண்ண வருது. அந்த டைம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஷாக்கில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய பாய்சன் பவர் பார்த்தீங்கன்னா அந்த மொத்த பீஸ்டையும் பார்த்தீங்கன்னா அரிச்சு தள்ளுது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த இடத்துல கெத்தாக போஸ்ட் கொடுத்துட்டு வரான். இது உனக்கு ப்ரொஃபஷ்னலாக வருது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க கேட்கும்போது, இல்லை நான் வந்து பாய்சன்ஸ் பவரை மறைச்சி வச்சுருக்கேன், அதனால் நான் தப்பிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கிள் உங்களுக்கு காயமடைஞ்சிருக்கு, எக்ஸான்லி நீங்கள் 2 பேரும் வந்து அங்கிள் வாங்க கூட்டிகிட்டு வெளியே போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸிலன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து சண்டை போடுவோம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா அங்கிள் வாங்க என்னமோ பேச போகும்போது அங்கிள் வாங்க தடுத்து எக்ஸிலன்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க கூட இருக்கிறது சுமையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கிள் வாங்கிட்ட எக்ஸிலன்ட் சொல்கிறாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா அங்கிள் வாங்க அவங்களுடைய கத்தியை ஹீரோட்ட தூக்கி போட்டோன்னே பார்த்தீங்கன்னா அதோட ஹீரோடைய ஸ்டேட்டஸ் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸ்பீட் கொஞ்சம் ஸ்டாமினா இதுமாரி கொஞ்சம் அதிகமாகுது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கிள் வாங்குடைய கத்தியில் பார்த்தீங்கன்னா அவனுடைய பாய்சன் பவரையும் மிங்கிள் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏகப்பட்ட அண்டர் சோல்ஜர்ஸை பார்த்தீங்கன்னா வெட்டி வீத்துறான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹீரோ பேச ஆரம்பிக்கிறான். எனக்கு எப்படி இந்த மாதிரி ஸ்வாட்மேன்ஷிப் கிடச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைம்லேருந்து நிறைய ப்ராக்டிஸ் எடுத்துக்கேன், நான் தான் ஸ்கூல்லேயே கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் சோல்ஜர் பார்த்தீங்கன்னா பறந்து வந்து ஹீரோக்கு ஒரு அட்டாக் வைக்கிறான். ஹீரோ அதை சென்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோலேருந்து டாச் பண்ணிடுறான். அந்த அண்டர் சோல்ஜர் பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு அட்டாக் வைக்கிறான். நம்ம ஹீரோ தடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்வாடை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்வாடே பார்த்தீங்கன்னா 2 துண்டாக உடஞ்சிருது. நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிருது இதுதான் டஞ்சனுடைய பாஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கிள் வாங்குடைய கத்தி உடஞ்சிச்சின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த அன்டச்சட் சோல்ஜரை காட்டுறாங்க. லெவல் பார்த்தீங்கன்னா 15. அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அந்த அண்டர் சோல்ஜர் பார்த்தீங்கன்னா ஃப்ளிக்கர் ஆகி ஹீரோக்கு பின்னாடி வந்து ஹீரோடைய கழுத்தை வெட்ட போகுது. ஹீரோவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம வாக்கில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நயன் பார்த்தீங்கன்னா அந்த கத்தியை பிடிச்சிட்டு, மாஸ்டர் இவனை கொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு டராரா அவர்களுக்குள்ளே கேட்குறா. ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டாக பார்த்தீங்கன்னா அவளுடைய பவர் ரிலீஸ் ஆகுது. அந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த அண்டர் சோல்ஜர் பார்த்தீங்கன்னா நயனை அட்டாக் பண்ண வரா. நம்ம நயனும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறா. 2 பேரும் மாற்றி அட்டாக் பண்ணிக்கிறாங்க. நம்ம நயன் பார்த்தீங்கன்னா கை தனியாக கால் தனியாக பார்த்தீங்கன்னா வெட்டி போடுறா. அந்த டைம் பிடுங்கி எடுத்துகிட்டு வந்து நிப்பா பாருங்க. அதெல்லாம் ஒரு வேறு லெவல் சீனு. அதை பாருங்கள். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா எப்படியும் அந்த டஞ்சனுடைய பாஸை கிளியர் பண்ணிட்டோம், அந்த டஞ்சனையும் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த பார்க்குறான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த டஞ்சனுடைய பாஸோடைய கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்குது. அந்த டைம் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டல் சேகரிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் ஷாக்கில் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திரும்பி அந்த அண்டர் சோல்ஜர் பார்த்தீங்கன்னா உயிர் பெற்று வருது. அந்த டைம் பார்த்தீங்கன்னா போன டைம் இந்த லெவலோட இந்த டைம் பார்த்தீங்கன்னா 5 லெவல் அதிகமாக இருக்குது. ஹீரோ கண்டுபிடிச்சிடறான் இது வந்து அதோடைய ஒரிஜினல் உடல் கிடையாது, அந்த கிறிஸ்டல் தான் உண்மையான உடல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ கண்டுபிடிச்சிடறான். திரும்பியும் பார்த்தீங்கன்னா நயனும் அந்த அண்டர் சோல்ஜரும் பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கும் தெரிஞ்சது இந்த பீஸ்ட் முன்ன இருந்ததை விட இந்த டைம் ரொம்ப வேகமாக இருக்குது, என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பிளான்ட்டோடைய பேர் தெரியுது. இந்த பிளான்ட்டை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஹீரோ யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா சரி இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ண நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ அதை பிளான் ட்ரை பண்ணலான்னு முடிவு பண்ணுறான். இந்த அண்டர் சோல்ஜர் பார்த்தீங்கன்னா நயன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான் இது வந்து செத்து போச்சு வந்ததுலேருந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, எனக்கான வாய்ப்பு வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன், வந்துச்சுன்னா அந்த ரூட்டை வச்சு அதை அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த டைமிங்கும் வருது. அண்டர் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனோட பவரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே அந்த ரூட் பார்த்தீங்கன்னா அந்த பீஸ்ட்டை கட்டி போட ஆரம்பிக்குது, நவர விடாமல் பண்ணுது. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான் லிட்டில் லயன்
அப்படின்னு சொல்லும்போது எஸ் மாஸ்டர்னு சொல்லிட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. சும்மா வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா அந்த பீஸ்ட்டை போட்டு அட்டாக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை முடிச்சு விட்றாங்க. ஸோ அப்படி முடிச்சு விடும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்டை வளர வைக்கிறதுக்காக ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அது திரும்பி ஒர்க் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் ஆகும். ஸோ அதனால் கூல் டவுன் டைம் ஆகிறதுக்கு. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹீரோ எதிர்பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சோல்ஜரோடைய கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுது. நம்ம ஹீரோ செம்ம ஸ்பீடாக போயிட்டு அந்த கிறிஸ்டல் எடுத்து உடச்சிட்றான். உடச்சோடனே பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு எஸ் ரேங்க் ரூயினை முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கான ரிவார்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு முன்னாடி ஒரு டிஸ்பிளே லோட் ஆகி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே திறக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 5 வெப்பன்ஸ் இருக்குது. அதில் ஒரு வெப்பனான ட்ராகரை எடுத்து வச்சுக்கிட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ இது மூலிமா அவங்களோட ஸ்பீடு அஜிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்துட்டு இதை வச்சு அங்கிள் வாங்க சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான். அடுத்து எனக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு வெப்பன் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படி சர்ச் பண்ண ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமரை வெளியே எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வெயிட்டாக இருக்கு போல, டக்குன்னு கீழே போட்டுடுறான். ஸோ அவனால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வெப்பனுடைய ஸ்டேட்டஸ் பிளேட்டை செக் பண்ணி பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அது எல்லா ஓனருடைய எல்லா பவரையும் பார்த்தீங்கன்னா 20% இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறத பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா சரி இதான் நமக்கானதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை எடுத்துடுறான். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா லிட்டில் லைனும் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூப்பிட்றான். சொல்லிட்டு ஹீரோவும் கேட்கும்போது மாஸ்டர் உங்களுக்கு ரிவார்டு கிடச்சிச்சில்ல, எனக்கு ஒரு ரிவார்டு வச்சு கொடுங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் லைன் கேட்குது. நான் இந்த பாஸ் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது ஹீரோ சொல்கிறான், இல்லை அங்கிள் வாங்கிட்ட கொடுத்தா இந்த உடம்பு வச்சு நமக்கு நிறைய பணம் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா லிட்டில் லைனும் ஓ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சோகமாக ஒரு போஸை கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஹீரோ நினைக்கிறான், நான் ஒரு மாஸ்டருங்கிறதே மறந்துட்டேன், இது உனக்கான பங்கு, நீ இந்த உடம்பை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்லிடுறான். ஸோ நயனும் பார்த்தீங்கன்னா அந்த உடம்பு கிட்ட போகுது. ஸோ ஹீரோ யோசிக்கிறான், பாஸோடைய உடம்பு ரொம்ப பெருசு, நயனான பாசன் பவர் யூஸ் பண்ணி மக்க வைக்கிறதுக்குலாம் ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா நயன் பார்த்தீங்கன்னா அவளோட உண்மையான ஃபார்மை வெளியே எடுக்கிறா. ஸோ ஹீரோலாம் பார்த்துட்டு மறந்துடுறான். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா பாஸோடைய உடம்பை பார்த்தீங்கன்னா ஒரே ஃபைலில் பார்த்தீங்கன்னா நயனை முங்கிடுறா. ஸோ ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா டிவைடிங் வேல்யூன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிஸ்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா நினைக்கிறான், என்னோட குட்னஸ் நான் வந்து சிட்டியில் வந்து இதுமாரி ட்ரை பண்ணல, சிட்டியில் மட்டும் ட்ரை பண்ணியிருந்தா என்னதான் மூடி மறைச்சிருந்தாலும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டிவைடிங் பாயிண்ட்ஸ் நிறைய கிடைக்கிறத பார்த்துட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நான் பாஸ் லெவல் மாஸ்டர் தான் அதிகமாக சாப்பிட வைக்கணும் போல், ஸோ அதனால் நான் வந்து பாஸ் லெவல் மாஸ்டர் தான் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறான். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கேட்குது, அங்கிள் வாங்க ஒரு வாய்ஸ். ஸோ அங்கேயும் தான் சவுண்டு வருது, அங்கே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் லிட்டில் லைனை பார்த்துட்டு லிட்டில் லைன் சீக்கிரமா அப்படின்னு சொல்லும்போது எஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லிட்டில் லைனும் பார்த்தீங்கன்னா வந்துடுது. அங்கிள் வாங்க பார்த்தீங்கன்னா இந்த ரூயினை முடிச்சிட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கிள் வாங்க உங்களுடைய கத்தி உடஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான். அதெல்லாம் வேற பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்ன நல்லா இருக்கியா, உனக்கு ஒன்றும் ஆகலையே, ஸோ எப்போ அந்த பாஸ் மாஸ்டர் கிளியர் பண்ணுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் கேட்கும்போது இல்லை என்னுடைய பாய்சன் பவர் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது இந்த பீஸ்ட்டுங்களுக்கு எதிராக, ஸோ அதனால தான் நான் தோக்கடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான். நார்மலாக ஒரு ரூயின்ஸ் போயிட்டு அந்த ரூயின்ஸில் ஒரு பீஸ்ட்டை கொண்டா அது ரீசெட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா அந்த பீஸ்ட் வந்துடும். ஆனால் ரூயின்ஸோடைய பாஸியை கொண்டு பார்த்தீங்கன்னா அது திரும்பிலாம் ரீசெட் ஆகாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃபாரஸ்ட்டில் போய் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ யோசிக்கிறான். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏகப்பட்ட பாஸோடைய பாடிஸ் தேவைப்படுது இல்லையா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதை சூஸ் பண்ணியிருப்பான். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா அங்கிள் வாங்க பார்த்தீங்கன்னா நீ ஒரு கிராஃப்டராக இருந்தாலும் கூட நீ வேறு லெவலில் சண்டை போகிற, அவனோட எதிர்காலம் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கிள் வாங்க பார்த்தீங்கன்னா என்ன உங்களோட நெக்ஸ்ட் பிளான் கேட்குறாங்க. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான், நான் வந்து நைட்டு வாட்சில் சேர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்னோடனே பார்த்தீங்கன்னா நைட்டு வாட்ச் அது ரொம்ப இதுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஆமாம் நான் வந்து இன்னும் ஒரு 3 நாளில் அங்கே போய் ஹெட் குவார்ட்டர்ஸ் வரதா சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னுடைய லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஃபாரஸ்ட்டுக்கு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னும் போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்லைன் வந்து இல்லை நீ அங்கே போகாத, அது ரொம்ப டேஞ்சரஸானதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்லைன் சொல்கிறாங்க. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான், இல்லை நீங்கள் என்னை பற்றி கவலைப்படுறத விட அந்த லீஸ்ட்டை பற்றி கவலைப்பட்டால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. அந்த இடத்த கட் பண்ணால் ஹீரோ சிட்டியை விட்டு வெளியே இந்த ஃபாரஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் மூலியமாக வெளியே வந்துடுறான். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இடிஞ்சு போன நிலமையில இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹீரோ சாப்பிட்டுட்டே சொல்கிறான், எனக்கு இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப பசிக்குது, சாப்பிடவே முடியல, நல்லாவே இல்லை, இருந்தாலும் நான் எதுக்காக சாப்பிட்றேன்னா அந்த டிவைனிங் வேல்யூஸ் எனக்கு கிடச்சிட்டு இருக்கு, ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா நயனே வெளியே வந்துட்டு மாஸ்டர் கேவலமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரி ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல இடமா கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு மேப்பை செக் பண்ணுறான். ஸோ
மேப்பை வெளியெடுத்து செக் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான், இந்த மேப்பும் இந்த ஸ்டோரேஜ் ரிங்கும் பார்த்தீங்கன்னா அங்கிள் வாங்க தான் கொடுத்தாரு. ஸோ அவர் கேட்டார் வெப்பன் ஏதாவது தேவையான்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஸ்டோரேஜ் இருக்கும் இந்த மேப்பை மட்டும் போதும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை மட்டும் வாங்கிட்டு ஹீரோ வந்திருப்பான். ஹீரோ பார்த்தீங்கன்னா மேப் பார்க்க ஆரம்பிக்கிறான். ஸோ அங்கிள் வாங்க சொன்னதையும் ஞாபகப்படுத்தி பார்க்குறான். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கட்டடம் தான். ஸோ கட்டடத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டிலாம் இருக்காது. இந்த இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த பீஸ்ட்டுங்களே வந்து நெஸ்ட் போட்டு தங்கியிருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ரெட் கலர் மார்க் பண்ணியிருக்கிறதுலாம் அந்த இடத்துல என்னென்ன பீஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியும். ஃபயர் ஃபீனிக்ஸ், தண்டர் சம்மந்தப்பட்ட நிறைய பீஸ்டர்ஸ் இருக்குது. ஸோ ஆனால் இந்த கொஸ்டின் மார்க் போட்டிருக்க இடத்துக்கு மட்டும் போயிடாத. இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன பீஸ்ட் இருக்குன்னு தெரியாது. இது ரொம்ப ஆபத்தான இடம்னு சொல்லிட்டு அங்கிள் வாங்க சொல்லியிருப்பாரு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்த்துட்டு அப்போனா இந்த இடத்துக்கு தான் போகணும், இந்த இடத்துல அதிகமாக மக்கள்லாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ இந்த இடத்துக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹீரோ யாரோ கூப்பிடுறாங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா யாரும் தெரியும் பார்க்குறான். ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் மேலே கையை போட்டுட்டு என்னப்பா அவனுக்கு பொண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ உங்களுக்கு மாதிரி பேசுகிறான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹீரோ கடுப்பாயிட்டு வாய முடுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனோட கையில் பார்த்தீங்கன்னா பாய்சன் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி விட்டுறான். ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பாய்சன் பவர் அவனுக்கு தெரிஞ்சிருது. இன்னும் ஒரு 10 லெவல் கூட வரல, அதுக்குள்ளே 27 லெவலில் இருக்கிற என்னையை அவன் சண்டையை கூப்பிட்றான். ஹேய், நீ என்ன சியாவோ குடும்பத்தை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் கேட்கும்போது என்ன சியாவோ குடும்பமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக் ஆகுறான். ஹீரோ அப்படி சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து ஹீரோக்கு ஒரு அட்டாக் வைக்கிறான். பட் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சென்ஸ் பண்ணி டாச் பண்ணிடுறான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா இது என்ன குடும்பம்டா அப்படின்னு யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான், ஏய் எங்கடா தப்பிச்சு ஒரு நெல்றா அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோ அவனுடைய பாய்சன் பவரை எடுக்கிறான். ஸோ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கவன் பார்த்தீங்கன்னா ஏய் அந்த கருப்பு ஒலியை பார்த்துலாம் பயப்படணும்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா அவன் ஷாக் ஆகுறான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு டேய் உன்னை லோலி ப்ரொஃபைல் தானே மெயின்டைன் பண்ண சொன்னேன், இங்கேடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸு. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா பயத்தோட யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷாக்கில் நிற்கிறான். வந்தவன் பார்த்தீங்கன்னா யூஸ்லெஸ் ட்ராஷ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் மூஞ்சிலே அவனை விட்டு பறக்க விடுறான். என்ன தைரியம் இருந்தால் நீ என்னுடைய ஃபேமிலி நேம் யூஸ் பண்ணியிருப்ப, நீ ஒரு நாயிடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனை போட்டு கத்திக்கிட்டு இருக்கான். யங் மாஸ்டர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனை முட்டி போட்டுகிட்டே சொல்கிறான். ஸோ ஹீரோ நினைக்கிறான் அவனை விட இவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறான். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த யங் மாஸ்டரும் பார்த்தீங்கன்னா ஹீரோ நினைக்கின்ற நடந்து வந்து இந்த நாய் என்னோட நாய் தான், ஸோ ஏதாச்சும் பிரச்சனை பண்ணியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க, ஸோ ஏதாச்சும் காம்பன்சேஷன் வேணும்னாலும் சொல்லுங்கள், அதை செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அந்த மலையை நோக்கி தானே போகிறீங்க, நீங்கள் எங்கள் கூட சேரக்கூடாது, நாங்களும் அந்த பாதையில் தான் போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை தேவையில்லை நான் மட்டும் தனியாக போக ஆரம்பிச்சிடறான். ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா யங் மாஸ்டர் சிரிச்சிட்டு இன்ட்ரெஸ்டிங் ஒரு டிவைன் ரேங்க்ல இருக்கிற ஒரு கிராஃப்ட் கிளாஸ் சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அந்த டைம் ஹீரோ கூட சண்டை போட்டான் பார்த்தீங்கன்னா யங் மாஸ்டருக்கு பின்னாடி வந்து நின்றுட்டு மாஸ்டர் நீங்கள் கொடுக்கப்பட்ட பணிக்க சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அவங்க இந்த சிட்டியை விட்டு தாண்டி ஃபாரஸ்ட் நோக்கி போயிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் யங் மாஸ்டர்னு பார்த்தீங்கன்னா சரி நம்ம இந்த சிட்டியில் இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்லாம் கூப்பிடுங்க, என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபாரஸ்ட் நோக்கி வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஃபாரஸ்ட் தாண்டி அவங்களோட இடத்துக்கு அவள் போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த யங் மாஸ்டர் சொல்கிறான். ஸோ எஸ் மாஸ்டர்னு சொல்லிட்டு அந்த அட்டாக் பண்ண வந்தவனும் பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்டை பற்றி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ முன்னெல்லாம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் மனித இறந்தா இருந்துச்சு, இந்த இடத்தெல்லாம் மனித இறந்தவங்க தான் கட்டினாங்க. ஆனால் இந்த பீஸ்ட் நேஸ்ட்டு இதெல்லாம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்தெல்லாம் பீஸ்ட் ஆக்கிரமிச்சிச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நாங்கள் ஃபாரஸ்ட்னு சொல்லி கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வரான். அந்த கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துக்கு வந்தாச்சு, இன்னமும் எந்த ஒரு பீஸ்ட்டையும் எந்த ஒரு மாஸ்டரையும் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்லிக்கிட்டே பார்த்தீங்கன்னா வரான். இருக்கிற பிசியில் பார்த்தீங்கன்னா ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலியை பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்கா. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மழை பெய்யுற மாதிரி அறிகுறி கட்டுது. ஸோ அந்த டைம் மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. இந்த மழையில் பார்த்தீங்கன்னா அதிகமாக மேஜிக் பவர் ரிலீஸ் ஆகுறதுனால பார்த்தீங்கன்னா ஹீரோ கண்டுபிடிச்சிடறான் இங்கே தான் இங்கேயும் ஒரு நெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. குறைஞ்சபட்சம் ஒரு நெஸ்டாச்சும் கண்டுபிடிச்சிட்டேமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ சந்தோஷத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு முன்னாடி ஒரு பில்டிங்க்கு மேலே ஒரு ஸ்பைடர் நின்று ஹீரோவே பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஹீரோவும் ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ திரும்பி பார்க்குறான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பீஸ்ட் அந்த ஹீரோவும் அந்த ஸ்பைடரும் பார்த்தீங்கன்னா நேருக்கு பார்த்துக்கிறாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஏன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுமான்னு கேட்கும்போது இல்லை வேணாம் நானே பார்த்துக்கிறேன், என்னோட பாடி ஸ்ட்ரென்த்தை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இது நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைடரும் பார்த்தீங்கன்னா ஹீரோ அட்டாக் பண்ணுது. ஹீரோ அந்த இடத்த விட்டு ராஜ் பண்ணி செம்ம ஸ்பீடாக ஜம்ப் பண்ணி அந்த ஸ்பைடர் மேலேயே இறங்கி ஒரு பஞ்சு வைக்கிறான். ஸோ ஒரு பஞ்சிலே பார்த்தீங்கன்னா அந்த பீஸ்ட்டு சோலி முடிஞ்சிருது. ஸோ பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஏகப்பட்ட ஸ்பைடர் பீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோவே பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா
லிட்டில் நயன் உனக்கு தேவையான அளவு சாப்பாடு இருக்குது போகலாமா அப்படின்னு கேட்டோன்னே எஸ் மாஸ்டர்னு சொல்லிட்டு நைன் சொல்கிறான். ஸோ 2 பேருமே சேர்ந்துட்டு வேட்டையாட ஆரம்பிக்கிறாங்க. மேக்ஸிமம் இந்த சிட்டிக்கு வர்றது எதுக்காக தெரியுமா? ஸோ மேக்ஸிமம் வந்து லெவலப் ஆகிறதுக்காக. ஸோ இந்தமாரி நெக்ஸ்ட் இருந்தால் நம்ம கூடிய சீக்கிரம் 2 லெவல் அப்கிரேட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா மொத்த நெக்ஸ்ட் பீஸையும் பார்த்திங்கன்னா போட்டுத்தல ஆரம்பிக்கிறான். ஸோ மொத்தத்தையும் போட்டுத்தல பார்த்திங்கன்னா ஒரு மலை போய் குமிஞ்சு கிடக்கு. லிட்டில் நயன் இது உனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்னோன்னே என் மாஸ்டர் தான் ரொம்ப பெஸ்ட்டான மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நயன் சொல்கிறா. ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா மாஸ்டர் அங்கே எங்கேயோ ஒரு டெலிஷியஸான ஃபுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நயன் வந்து ஸ்மெல் பண்ணி சொல்கிறா. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா அது பாஸாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பாஸை நோக்கி போகிறான். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு அரகுற ஆடையோடு பார்த்தீங்கன்னா படுத்து கிடக்குறா. இது ஒரு பீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்குறான். ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய் கைஸ்.